I will give you your next headline. Why don't you ensure that your husband won't kill your lover, Mrs. Nanavati? To prove a hero right, you need a villain. Now that you are all alone, let me be your knight on shining armor. அப்படியா? உங்களோட நேவல் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாரு? He has a gun, he'll shoot you. எல்லாம் தலைகீழா மாற இருந்துச்சு. ஏன்னா அடிப்பட்ட சிங்கத்துக்கிட்ட மாட்டினா விளைவு வேற மாதிரி இருக்கும். நான் ராமனடா, ராமன். ராவணன் சீதையை அபகரித்துள்ளான். நான் ராவணனை அழித்து விட்டேன். நான் அதர்மத்தை அழித்து விட்டேன். நாடக உலகமே அழிஞ்சுது. இப்படியா பேசுவாங்க? இங்க பாரு, நான் ராமன். ராமன் ராவணன் சீதையை தூக்கிச் சென்று விட்டான். நான் ராவணனை அழித்து விட்டேன். நான் அதர்மத்தை அழித்து விட்டேன். இந்த மாதிரி அடி வயிற்றிலிருந்து வெளியில வரணும். உனக்கு எத்தனை வாட்டி சொல்லி கொடுக்கறது? நானும் தான் உங்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். நான் சொன்ன மாதிரி நல்லா பிராக்டிஸ் பண்ணு. சரி கோபப்படாதீங்க, அப்படியே செய்றேன். என்னமோ பண்ணுங்க. அடி வயிற்றிலிருந்து பேசு. ஓம்கார் பண்ண வரும். சரி. பரவாயில்ல, இருக்கட்டும். இது சும்மாதான் டைம் பாஸ். நாளைக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா? எல்லா விட்னஸையும் கேள்வி கேட்க ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தூக்கி போட்டுருங்க. நாளைக்கு கோர்ட்ல இதை கேளுங்க. என் இடத்துல நீங்க கிராஸ் எக்ஸாமின் பண்ண போறீங்களா? நாளைக்கு ரொம்ப டஃப்பான பேட்ஸ்மேன் வர போறாங்க. நான் மைதானத்துல இறங்கி தான் ஆகணும். கமாண்டர் காவாஸ் மானக்ஷா நானாவட்டி செக்ஷன் 302 படி மர்டர் சார்ஜஸ். நீங்க பிரேம் பகவான் தாஸ் சகுஜாவை கொன்னதா குற்றச்சாட்டு இருக்கு. இது சாதாரண கொலை இல்ல. The fucking honorable has killed my brother. He's not a killer. He is a hero. Soldier எப்பவும் பார்டர்ல தான் நிப்பாங்க. அன்னைக்கு ராத்திரி என்ன கண்டிப்பா இதை நடந்துச்சு? என்னால ஒத்துக்க முடியாது. The nation is family is on threat. He kills. Murder டெல்லில. இந்த விஷயம் இப்போ தீ மாதிரி ஊரெல்லாம் பரவிட்டு இருக்கு. Prem loved me. Enough. அந்த வெள்ளக்காரி வீட்லயே இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனையே நடந்திருக்காது. Marital status நடுவுல வரவே வராது. டிஃபென்ஸ பொறுத்த வரைக்கும் சில்வியா நானாவட்டிய சூனியக்காரியா மாத்திட்டாரு. My wife is not my property. He's for his benefit. objection my lord. Sorry to save the image of my gun. ஒருத்தர் வீட்டுக்குள்ள போய் சுடுறதுக்கு சட்டம் யாருக்கும் எந்த அதிகாரத்தையும் கொடுக்கிறது இல்ல. You're making a big mistake. Yes, he's lying. எனக்காக கன்சிடர் பண்ண நாட்டுல இதுதான் இந்த நடக்கும். உலகத்திலேயே I I'm not hate feeling Kavas guilty. Manisha Nanavati. How to death. அடேங்கப்பா, என்னமா கதை சொல்றீங்க? எல்லாத்துக்கும் இந்த பொம்பளை தான் காரணம். என்ன மேடம், எவ்வளவு ரேட்னு சொல்லுங்க. வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு பண்றதெல்லாம் அயோகத்தனம். செத்து ஒடி வேண்டிதானே. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? காவஸ் நானாவதி ஆஜராகலாம். Sylvia, don't do this, please. I have to do this. Mrs. Nanavati, please tell the court and the honorable jury, when and where did you meet Commander for the first time? I met and married Kavas Nanavati in 1949, Portsmouth, England. I'm living in India since I returned that very same year. And after how many years of your marriage did you meet Prema Ahuja? After 7 years of marriage. What was your relationship with Prema Ahuja? உங்களுக்குள்ள என்ன உறவு? I was infatuated with him. He could sense that. So he started giving me lots of attention. How was your married life before you met Prema Ahuja? It was perfect and happy before I came to know Prem Ahuja. Then what changed after you met Prem? Prem made marriage proposal to me before getting intimate. After intimacy, he avoided the subject whenever it came up in the conversation. Mrs. Nanavati, were there any causes of unhappiness in your marriage?
Why sad? நீங்க வருத்தப்பட்டீங்களா? Was the commander being infidel or was he with other women? No. Mrs. Nanavati, please tell the court what happened on April 27th for lunch. We were sitting in our bedroom. Kavas tried to touch me. I told him not to, since I did not like him. Mrs. Nanavati, he's your husband. Why would you not like him? I was infatuated with Prem at that time. Just didn't feel the same for him anymore. Then what happened? He asked me if I was in love with anyone else. And I said yes. He wanted to know who it was. I couldn't tell him. He asked whether it was Prem Ahuja. I said yes. Were you unfaithful to your husband? Yes. Were you sleeping with other men? Only Prem Ahuja. And if I may ask, how many times did you sleep with Prem Ahuja? Enough! Mrs. Nanavati, you can avoid this question if you want. No, I will answer this question. I've slept with Prem Ahuja about 10 times. Where? Mostly at his place, a few times at the hotel. Mrs. Nanavati, is it fair to say that you have been cheating on your husband in spite of the fact that he's been so faithful in giving you such a happy married life? Yes, And how did your husband react to you being unfaithful? he suddenly got up and said he wanted to go to Prem Ahuja's place and square things up. I got very alarmed and I begged him not to go. I said, please don't go, he might shoot you. Wait a second. What did you just say? Don't go because Prem will shoot you. Did Prem have a gun? Yes, Mrs. Nanavati, when you said don't go because Prem will shoot you because he was carrying a gun, what did the commander say? he said, don't bother about me. It doesn't matter. In any ways, I'll shoot myself. Did the commander ask you whether you're going to marry Prem Ahuja and look after the children? Yes, What was your answer? I avoided that question since I was too ashamed to admit that I felt Prem was trying to avoid marrying me. Mrs. Nanavati, Mamie Ahuja, sister of Prem Ahuja, was she an active participant in your extramarital affair? Yes, How? she used to cover up things for us. Many times I would tell my family that I was going to meet Mimi. So is it correct to say that the man you're having an affair with, Prem Ahuja, was using you? Yes, Shut up! Shut up! Just shut up! She's lying! Miss Ahuja! என் அண்ணன் இவளை உண்மையா காதலிச்சா இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புனா. She's lying! Miss Ahuja, I am warning you and I will hold you in contempt of court. I am telling you, I sit down. She's lying! Yes! Lunch break. எனக்கு என்ன தோணுதுன்னா காவஸை நினைச்சா ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. பார்சி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. வெள்ளக்காரங்களே இப்படிதான், கொஞ்சம் கூட வெக்கம் மனமே இருக்காது. என்ன கேட்டா அவளை இந்த நாட்டை விட்டே துரத்திடணும், அவ்வளோதான். நான் ஏதாவது சொன்னா நீங்க தப்பா தான் நினைப்பீங்க. பசிக்கு கண்ணு தெரியாதுங்க. 10 நாள் பசியோட இருந்தா 11ஆவது நாள் குப்பையில சாப்பாடு பார்த்தாலும் எடுத்து சாப்பிடணும் தான் தோணும். காவாஸ் வீட்டில் இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. ஏன்பா அவன் வீட்ல இருந்தா நாட்டை யார் பார்த்துப்பாங்க? என்ன நீங்க பழைய காலத்தில் இருந்தவங்கலாம் முட்டாளுங்களா என்ன? ராஜாக்கள் எல்லாம் போருக்கு போகும்போது ராணிங்களோட இடுப்பில் பாதுகாப்பு கவசம் போட்டுட்டு போவாங்களாம். என்ன கேட்டால் ஆர்மியில் நேவியில் எத்தனை பேர் சேர்றாங்களோ அவங்க யூனிஃபார்மோட சேர்த்து அரசாங்கம் சார்பாக அவங்க மனைவிங்களுக்கு பாதுகாப்பு கவசம் கொடுத்தே ஆகணும். ஐயோ, பொம்பளைங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்கணும்? ஆம்பளைங்களுக்கு சேர்த்து கொடுங்க. ஆம்பளைங்களுக்கு எதுக்கு? அதானே. என்ன பேசுறீங்க? ஆய மூடுங்க. நாம முடிவு பண்றதுக்கு இங்க எதுவும் இல்லை. பெண்களுக்கு கொஞ்சமாவது செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். ஏன்னா பெண்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணணும். டாட்டரா, வைஃபா, அம்மாவா. கரெக்ட். நம்ம நாட்டோட கலாச்சாரம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது?
இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்புன்னு தானே? இந்த வெள்ளைக்காரங்களுக்கு யார் இதெல்லாம் சொல்லி தரது சொல்லுங்க? காவஸ் சில்வியாவுக்கு 3 குழந்தைங்களை கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல எதுக்கு காதலிக்கணும்? I must admit, there in the courtroom is only one brave person, and that is you, Sylvia. You should have been my first witness. But I must warn you. Be prepared. Next session, the prosecution will come hard at you. I'm ready. கூல் ட்ரிங்கோட பாப்கார்ன் வேணுமா? நோ சார், தேங்க்யூ. எடுத்துக்கோ. பாப்கார்ன் இல்லாமல் படம் பார்க்க இன்ட்ரெஸ்டே இருக்காது. சார், எனக்கு ஒன்றும் புரியல. அன்னைக்கு கோர்ட்டில் படம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அங்கே நடக்கிற ட்ராமாவை பார்த்து ஆஸ்கார் வாங்கினவங்களே தோத்து போயிருப்பாங்க. எவ்ரி ஒன் வாஸ் அட் த டாப் ஆஃப் த கேம் டு கிவ் எ மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ். சில்வியா இந்த லெவலுக்கு போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. She will rot in hell, Ram. மேமி உங்க கோவம் எனக்கு புரியுது. இப்போ நம்ம கேஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, அதெல்லாம் போகட்டும். பிரேம் கிட்ட கன் இருந்துச்சா? பிரேம் அகூஜா சொந்தமா கன்னு வச்சிருந்தாரா? இல்ல இல்ல, அவன்கிட்ட எந்த கன்னும் இல்ல. அதே மாதிரி அவன்கிட்ட ஆர்ம்ஸ் லைசன்ஸ் கூட இல்ல. அப்படின்னா சில்வியா நானாவட்டி மேம் பொய் சொல்றாங்களா? ஆமா, இன்னைக்கு அவ கோர்ட்ல சொன்ன அத்தனையும் அப்பட்டமான பொய். ஜட்ஜ் சார், என்னோட அண்ணன் இவளை மனசார காதலிச்சான். இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான். ஆமா, of course. அப்போ கண்டிப்பா கல்யாண டேட்டும் ஃபிக்ஸ் ஆயிருக்கும், கார்டும் பிரிண்ட் ஆயிருக்கும் இல்லையா? என் அண்ணன் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவகிட்டயே சொல்லிருக்கான். நாங்க ஆக்ரா போயிருந்தோம். இவளும் அப்ப எங்க கூட தான் இருந்தா. கொஞ்சம் மெதுவா பேசு. முடியாது. யுவர் ஆனர், இவங்க போய் சொல்றாங்க. She is the victim's sister. என்னோட பாயிண்ட்டும் இதுதான் யுவர் ஆனர். இப்போ சில்வியா நானாவட்டி மேம் தான் போய் சொல்றாங்க. லவர் இறந்துட்டாரு, புருஷனும் ஜெயிலுக்கு போக போறாரு, 3 பசங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும், அதனால புருஷனை காப்பாற்ற பார்க்குறாங்க. மிஸ்டர் திரிவேதி, தண்ணியில் எழுதாதீங்க. அவங்க சொல்றது பொய்ன்னு நீங்க சொல்றதுனால நான் அதை ஏற்றுக்க முடியாது. உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? மிஸ்டர் திரிவேதி, சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். ஐம் சாரி டு இன்டரப்ட் யூ மை லார்ட். ப்ராசிக்யூஷன் மிஸ்ஸஸ் சில்வியா நானாவட்டியை கிராஸ் எக்ஸாமின் பண்ணணும். மிஸ்டர் ஜெட்மலானி, யூ ஆர் சிட்டிங் அண்ட் வாட்சிங் எ பிரீஃப். நீங்க இப்படி ரெக்வெஸ்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் மை லார்ட், ஆனா இங்க ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சந்து திரிவேதியோட இங்கிலீஷ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அதோட மிஸ்ஸஸ் சில்வியா நானாவட்டி இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க, இங்கிலீஷ் மட்டும் தான் புரியும். சோ கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த அனுமதி கேட்கிறேன். கேள்வி எல்லாம் சந்து சாரோட தான். ஓகே. I object, my lord. You cannot allow this. Overruled. Proceed, Mr. Jetmalani. Mrs. Nanavati, in your statement you have mentioned that you didn't want Kavas to go to Prem Aguja's house because you framed that Prem might shoot him. Is that correct? Yes. When did you see the gun? On our trip to Agra. So you did go to Agra. Nice. Did you ever see the gun before or after that day? I don't remember. Mrs. Nanavati, I am little confused and I am sure everyone else in this court are equally confused. On one hand, you were afraid that Prem Aguja might shoot your husband, and on the other hand, you decided to watch your comedy film? No way, but my children have already planned. I'm sure you can understand it's not easy to explain these things to children. So, as I had promised, I took them to cinema. You mentioned that Prem Aguja changed a month or two after 2 years of intimate relationship. Why did you continue meeting him? We had not really come to any conclusion on the question of marriage. We just let it drift. But you are determined to marry him. No. It was just an infatuation. Right. My lord, Mrs. Nanavati என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கும் பிரேம் அகுஜாக்கும் இருந்த சம்பந்தம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபாக்சுவேஷன் தானா. ஜஸ்ட் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பற்று இருந்தது. கல்யாணமே பண்ணிக்கணுங்கிற நோக்கமே இல்லையா. ஆனா என்கிட்ட சில லெட்டர்ஸ் இருக்கு.
அது டோட்டலி டிஃபரண்ட் ஸ்டோரியை சொல்லுது. These are some heartfelt, soulful, passionate love letters written by Mrs. Nanavati to her then lover Prem Ahuja. Is that your handwriting? Yes. These are your letters, right? Thank you. My lord, நான் உங்களுக்கும் ஜூரிஸ்க்கு நடுவுல இந்த லெட்டரை I படிக்கிற object, my அனுமதி. lord. In the letters, ரொம்ப personal. I request you to not let the prosecution to read them out in the court. மிஸ்டர் ஜெட்மலானி, என்ன நடக்குது இங்க? ஐ எம் சாரி மை லார்ட். வைஃப் இங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் அங்க இருக்காரு, அப்பா அம்மா இருக்காங்க. இந்த கோர்ட்ல இந்த கேஸ்ல நடக்கிறது எல்லாத்தையுமே எல்லாரும் பஸ் ஸ்டாப்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, டீ கடையில, நியூஸ் பேப்பர்ல, பார்க்ல நடக்கிற எல்லா இடத்துலயும் பேசிக்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் இப்ப ஓபன் புக்கா இருக்கு. And trust me, this is going to be far less embarrassing than my learned friend asking Mrs. Nanavati how many times has she slept with Prem Ahuja. proceed. Thank you, sir. சார், என் கண்ணாடி உடைஞ்சிருச்சு. 1 minute. Do you mind reading out for me? Please. March 1959. Priya, my darling, here is the letter I wrote last May. Louder, please. Jury needs to hear you. When I wrote, I meant every word. I still do. There's nothing as important as my being with you. I know you often doubt the truth of that. But believe me when I say I love you, as I never loved anyone else. Call me mad. Do whatever you like. Only believe me. I know in my heart, my love for you is not the passing phase. It's for always. You are daily becoming more dear to me. Sweetheart, these last days, something has happened to me. I love you so much. I want to be with you so much that everything else seems quite unimportant. Only God knows how much I want to be with you, how much I want to belong to you. The ache in my heart is intolerant. I can't see myself without you. If you really want me, really think I can make you happy, happier than anyone else could, I'm yours. But think carefully before you decide. Consider what I am. If you want such a person as I, to be the mother of your children, that's all I want. There can be no returning once a step is taken. And I must know fairness, when do you decide? I'm not good for you. You deserve far better. But if I'm what you really, really want, without a doubt, just say the words, I love you, Sylvia. That's all, my lord. மிஸ்டர் மாணிக்ஷோ, என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கோர்ட்ல மிஸ்ஸஸ் சில்வியா நானாவட்டி லவ் லெட்டர் படிக்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? சில்வியா நானாவட்டி இப்போ உங்க கூட தான் இருக்காங்களா? நாங்க அவங்க லண்டன் போறதா கேள்விப்பட்டோம். சார், தயவு செஞ்சு சொல்லுங்க.
இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் மிஸ்டர் நானாவட்டி கல்யாண வாழ்க்கை வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க சார். சார் ஏதாவது சொல்லிட்டு போங்க மிஸ்டர் நானாவட்டி. சில்வியா நானாவட்டி இன்னைக்கு கோர்ட்டுக்கு கவுன் போட்டுட்டு வந்திருந்தாளா? இல்லை, வெள்ளை கலரில் புடவை கட்டிட்டு வந்திருந்தாங்க. எப்படியோ நம்ம நாடு வெள்ளைக்காரிக்கு புடவை கட்டி விட்டுருச்சு. நம்ம நாட்டு மொழியை கற்றுக்கிட்டா நாடே விரும்புகிற மருமகளா ஆயிடுவா. எப்படி இந்த மேடம் சில்வியாலிருந்து திருமதி சில்வியாங்கிற கௌரவம் யாருக்கு போய் சேருது? ப்ரெஸ் அவங்களுக்கு துணையாக இருக்காங்க, நேவியும் அவங்களுக்கு துணையாக இருக்காங்க, கவர்மெண்ட்டும் துணையாக இருக்காங்க. போகிற போக்க பார்த்தா பப்ளிக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க போல இருக்கு. அது சரி ஜட்ஜையா, ஒருவேளை நான் யார் கூடவாவது அஃபேர் வச்சுக்கிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்போ நான் உனக்கு கன்னியாதானம் பண்ணி வச்சிருவேன். பண்டிதரை வர வச்சு முகூர்த்த தேதியை குறித்து உனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சு உன்னை நல்லா அலங்கரித்து சடங்கு சம்பிரதாயப்படி பல்லக்கில் உட்கார வச்சு தோளில் சுமந்து நேராக அவங்க வீட்டிலே கொண்டு போய் விட்டுருவேன். அதுக்கப்புறம் 2 பேரையும் சுட்டுருவேன். நில்லு, எங்க போற? நான் விளையாட்டுக்கு சொன்னேன். இந்த விஷயத்துல யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ரோஷம் வரத்தானே செய்யும். ஏய் எப்படி இருக்க தாரசி? ஏய் வா குஸ்தி பண்ணலாமா? வேணாம் மேடம். ஏய் குஸ்தி பண்ணலாம். வேணாம், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. Thank you. ஓஹோ வந்துட்டியா? என்னோட தூது வந்துருச்சு. உனக்காக தான் ஓடி வந்தேன். பயங்கர உற்சாகமா இருப்ப போல இருக்கு. உன்னை பார்த்தா தன்னால உற்சாகம் வராதா என்ன? உள்ளுக்குள்ள நெருப்பு அப்படியே கொதிக்குது போல. நீதான் இந்த நெருப்பு அணைக்கணும். ஒரு நிமிஷம். இன்னைக்கு கோர்ட்ல இருந்து என்ன செய்தி கொண்டு வந்தேன்னு சொல்லு. அந்த செய்தியை கேட்டால நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. இன்னைக்கு கோர்ட்டுக்கு சில்வியா மேடம் வந்தாங்க. என்னையா சொல்ற? ஒரு நிமிஷம். அவ கோர்ட்ல என்ன சொன்னான்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. உனக்காக ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்க தங்கம். அவங்க சொன்ன எல்லாம் இதுல தான் இருக்கு. இரு இத கேளு. Sweetheart, these last days something has happened to me. வா. I love you so much. I want to be with you so much that everything else seems quite unimportant. If you want such a person as I want to be the mother of your children, and all I want என்னங்க? நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லிடுங்க என் கிச்சனை அசிங்கப்படுத்த வேண்டான்னு. நீங்க உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லி வைங்க. ஒண்ணு கிச்சன் அவங்க அப்பா வீட்ல இருந்து தூக்கிட்டு வரல. இங்க பாருங்க, எல்லா விஷயத்துக்கும் தயவு செஞ்சு எங்க அப்பாவை நடுவுல கொண்டு வர வேண்டாம்னு இவங்க கிட்ட சொல்லிடுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுங்க. வார்த்தைக்கு வார்த்தை என்ன எதிர்த்து பேசுறத நிறுத்த சொல்லுங்க. எங்க அப்பா என்ன படிக்க வச்சிருக்காரு. இது பாருங்க, இவங்க கிட்ட நீங்க நிறுத்துங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நானாவட்டியால ஒன்னையே சமாளிக்க முடியல. நான் இங்க 2 வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல? மக்கள் எல்லாரும் அந்த நானாவட்டியை கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட இந்த மகாபாரதம் முடியவே மாட்டேங்குது. நான் இதை பார்க்கவா இல்ல உங்களை பார்க்கவா? புரிஞ்சிருச்சு. இப்ப நான் பழசாயிட்டேன்ல, அதனால நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் 2ஆவதா வந்ததுனால எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லைல்ல. ஹலோ ராம். எஸ் மேம், டெல் மீ. போலீஸ் பாய் பிரதாப் ஸ்மக்லிங் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. காவஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம லாஸ்ட் ஹியரிங்கோட ஸ்ட்ராட்டஜி என்ன? வெல், தட்ஸ் ஆல்ரெடி டன். நீங்கள் யோசிக்க தேவையில்லை. டோன்ட் பாதர். ஐ ஆம் பாதர்ட். எப்படி நீங்கள் என் ஒய்ஃபை சாட்சி குண்டில் கூப்பிட்டீங்களோ, என்ன மாதிரி கேள்வி கேட்டிங்களோ, இட் வாஸ் ஹியூமிலியேட்டிங். ப்ராசிக்யூஷன் கூட இவகிட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்கல. ஸோ ஐ ஆம் பாதர்ட் அண்ட் ஐ வாண்ட் டு நோ. நீங்கள் அப்செட்டாக இருக்கீங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும்.
ஆனா கோர்ட்ல நடந்த விஷயம் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. It was important to show that Kavas Nanavati is not a killer but a hero. But Kavas is dead now. And you killed him. And this Kavas Nanavati? இது நீ கிரியேட் பண்ண Kavas Nanavati. இந்த கமாண்டர் Kavas Manikshaw Nanavati என்னைக்கும் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான். That I want to kill myself. And I refuse to take any more humiliation. Mrs. Nanavati, please explain to your husband that whatever we have done has been for his benefit. She's not a lawyer. You're the fucking lawyer. Last hearing ஓட strategy என்ன? அதை பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும். இந்த கேஸில் எல்லா விட்னஸ் எவிடன்ஸையும் ப்ரெசென்ட் பண்ணியாச்சு. டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷனும் முடிஞ்சிடுச்சு. ஜூரிஸுக்கும் கிட்டத்தட்ட எல்லா உண்மையும் தெரியும். நாம் இதை கன்க்ளூட் பண்ணிடலாமா? மை லார்ட், நீங்கள் 100க்கு 100 கரெக்டாக சொன்னீங்க. அதனால தான் நீங்கள் அங்கே இருக்கீங்க, நாங்கள் இங்கே இருக்கோம். அப்புறம் என்ன மிஸ்டர் திரிவேதி, கன்க்ளூட் பண்ணிடலாமா? கண்டிப்பாக மை லார்ட், அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் கேட்டுக்கிறது என்னன்னா, ஜூரி அப்புறம் இங்கே வந்திருக்கிற மற்ற எல்லாருக்கும் இந்த கேஸோட இம்பார்ட்டன்ட் திங்ஸை மறுபடியும் ஹைலைட் பண்ணணும். அது என்னன்னா, உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் மெச்சூரிட்டி எல்லார்கிட்டையும் இல்லைல்ல. சரி, சீக்கிரமாக பண்ணுங்க. ப்ராசிக்யூஷன் லெப்டினன்ட் ஜூடி கூப்பரை வர வைக்கணும்னு நினைக்கிறேன். என் பேரு லெப்டினன்ட் ஜூடி கூப்பர். நான் ஒர்க் பண்றது அம்யூனேஷன் டிப்போ ஆஃப் நேவி. 27 ஏப்ரல் அன்னைக்கு கமாண்டர் காவஸ் நானாவட்டிக்கு 4.38 ஸ்மித் அண்ட் வெஷன் போஸ்க் நேவி சர்வீஸ் ரிவால்வரை உங்க ஆர்டர் படி தான் கொடுத்தாங்களா? ஆமா சார். அவர் அப்பா அதை என்ன பர்பஸ்க்கு வாங்கினார்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஐ டிட் நோ தட். அப்போ அவர் டியூட்டியில் இருந்தாரா? நோ. அப்போ உங்களுக்கு டவுட் வரலையா ஆஃப் டியூட்டி நேவி ஆஃபீஸருக்கு கன் எதுக்காக தேவைப்படும்னு? நான் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்றேன் சார். ஆர்டர்ஸ்? யார் அதை கொடுத்தாங்க? கேப்டன் கோலி. கமாண்டர் காவஸ் நானாவட்டிக்கு சர்வீஸ் ரிவால்வர் எதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சிட்டியிலேருந்து வெளில போகிறேன்னு அவர் என்கிட்ட சொன்னார். செல்ஃப் டிஃபென்ஸுக்காக எனக்கு ரிவால்வர் தேவைப்படுதுன்னு அவர் என்கிட்ட சொன்னார். மை லார்ட், பொய் சொல்லி கமாண்டர் காவஸ் நானாவட்டி கன்னை வாங்கிட்டு போயிருக்காரு. ஏன்னா அவர் பாம்பேயை விட்டு வெளியில் போகவே இல்லை. அதுவும் இல்லாமல் அவருக்கு வெளியில் போகிற பிளானும் இல்லை. தேங்க்யூ. மிஸ்டர் கண்டாலவாலா, நீங்கள் ஏதாவது பேசணுமா இல்லை அடுத்து போகலாமா? As per the weapon issuing records, ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு முன்னாடி கமாண்டருக்கு 4 தடவை கன் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க. Am I right? இஸ் ரெகுலர் ப்ராக்டிஸ். ஆஃபீஸர்ஸ் கேட்டாங்கன்னா அவங்க கேட்ட ஸ்பெஷல் வெப்பனை நாங்கள் கொடுப்போம். அந்த நேரத்தில் கமாண்டர் உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தா that my wife is having an affair and I'm feeling very depressed. I wish to end my life அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் கன்னை இஷ்யூ பண்ணியிருப்பீங்களா? Never. Thank you, Captain Kohli. You may go now. அஞ்சனி சார், நீங்க கதவை திறந்ததும் கமாண்டர் காவஸ் நானாவட்டி உங்க முன்னாடி நின்னாரு. அவர் கையில பிரவுன் என்வலப் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு அவரு நேர பிரேம் சாரோட ரூமுக்கு போனாரு, ரைட்? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மேலே துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டுச்சு. நாங்கள் ஓடி போய் மேலே பார்த்தோம். அந்த துப்பாக்கி சத்தத்தை நீங்க எவ்வளவு நேரம் கழிச்சு கேட்டீங்க? ரொம்ப நேரம் ஆகல சார். மேலே போனதும் டமால் டமால்னு. டமால் டமால்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னா, அவர் மேலே போனதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் கழிச்சு சத்தம் கேட்டுச்சு? எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-20 செகண்ட்குள்ள. 10-20 செகண்ட்குள்ளயா? ஆனா டிஃபென்ஸ் சொன்னதை கேட்கும்போது முதல்ல அவங்க பேசினாங்க, அப்புறமா சண்டை போட்டாங்க. அப்படி சண்டை போடும்போது ஆக்சிடென்ட்லி ஷூட் அவுட் நடந்துச்சுன்னாங்க. அது ஹார்ட் சர்ஃபேஸ்ல மோதி அப்புறம் பிரேம் அகுஜா மேல பட்டுச்சுன்னாங்க. இது எல்லாம் 10-20 செகண்ட்குள்ள முடிஞ்சிடுச்சா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஏன்னா கால் சார் டென்ஷன் ஆயிடுவாரு. அன்னைக்கு நடந்தது தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சார். மிஸ்டர் கால். Anjani sir. Anjani sir, நான் உங்களை 2 தடவை கூப்பிட்டேன். நான் கூப்பிட்ட 2த்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு?
டிஃப்ரென்ஸ் பெருசாக இல்லை சார். 1-2 செகண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ப்ரிசைஸ்லி 8 seconds, யுவர் ஆனர். இவர் கொடுத்த ஆன்சர்லேயே ப்ரூவ் ஆயிடுச்சு. தட் இஸ் சென்ஸ் ஆஃப் டைமிங் இஸ் a little வில்லேஜ் ஸ்டைல். எனக்கு தெரிஞ்ச அங்கெல்லாம் கிளாக் இருக்காது. அதனால சூரியனோட வெளிச்சத்தை பார்த்து டைமர் ரஃபாக கால்குலேட் பண்ணுவாங்க. கெஸ் வாட்? இப்போ நீங்கள் கணக்கு பண்ண மாதிரி கரெக்ட்? நீங்கள் வாட்ச் கட்டுற பழக்கம் இருக்கா? இல்லை சார். அப்போ எப்படி நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னீங்க 10 - 20 செகண்ட் தான் ஆச்சுன்னு? ஏதோ ஒரு குத்து மதிப்பாக சொன்னேன் சார். குத்து மதிப்பாக சொல்கிறது தப்பாகவும் இருக்கலாம். அதுவும் முக்கியமாக வீட்டில் ஒருத்தர் இறக்குற நிலைமையில் இருக்கிறப்போ. மிஸ் அஹூஜா, நீங்கள் உங்கள் அண்ணனோட ரூமுக்கு போனப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்க? நாங்க என்ன பார்த்தேனா, மை பிரதர் வாஸ் லைங் டெட் இன் a pool of blood. காவஸ் அண்ணன் முன்னாடி நின்னுட்டு இருந்தார். அவரோட கையில கன் இருந்துச்சு. உங்களுக்கு ஏன் தோணுது that the commander killed your brother? ஏன் தோணுதுன்னா, மை பிரதர் வாஸ் லைங் இன் a pool of blood. அவரோட கையில தானே கன் இருந்துச்சு. Did you see him shoot? எனக்கு 3 தடவை ஷூட் பண்ற சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. Gun shot ஆச்சு. In fact, that is the only one thing that the prosecution and defense agree about. But the question here is, did you see him shoot? Objection, my lord. Overruled. Miss Ahuja, please answer the question. இல்ல, நான் பார்க்கல. என் அண்ணனை கொன்னதை நான் பார்க்கல. But I know he killed my brother. Nobody is bothered what you know, Miss Ahuja. Thank you. Thank you very, very much. ஆஃபீஸர் லோபோ, 27 ஏப்ரல் அன்னைக்கு கமாண்டர் காவஸ் நானாவட்டி உங்ககிட்ட வந்து கன்ஃபெஷன் கொடுத்தப்போ அவர் ட்ரெஸ் மேல ஏதாவது கரை இருந்துச்சா? மண்ணு கரை, தூசி, இல்ல துணி ஏதாவது கிழிஞ்சு இருந்துச்சா? நோ, நாட் அட் ஆல். கமாண்டர் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு அண்ட் இட் வாஸ் பர்ஃபெக்ட்லி க்ளீன். ரத்தக்கரை அந்த மாதிரி? நோ, நாட் அட் ஆல். ஹிஸ் க்ளோத்ஸ் வேர் ஸ்பிக் அண்ட் ஸ்பேன். ஏதாவது காயம் முகத்துல, தலையிலன்னு? நோ. மை லார்ட், ஒருத்தர் சண்டை போட்டிருக்காரு. அவர் முன்னாடி இருந்த ஆளுக்கு 3 புல்லட் பாஞ்சிருக்கு. அப்படி இருந்தும் இவர் ட்ரெஸ்ல ஒரு சின்ன கரை கூட படியல. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை சண்டை எதுவும் நடக்காம இருந்தா அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா கன்னை டிஸ்டன்ஸ்ல இருந்து ஷூட் பண்ணியிருக்கலாம். அதாவது கமாண்டர் காவஸ் நானாவட்டி பிரேம் அகுஜாவை பார்க்க போனப்போ பிரேம் அகுஜா டவல் கட்டியிருந்தார். சண்டை போட்டிருக்காங்க, ஆனா டவல் கூட விழலையே. Defense, any argument? ஆஃபீஸர் லோபோ, இன்னைக்கு நீங்கள் வீட்டில் இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? அரவுண்ட் 7 in the morning. வீட்டிலேருந்து கிளம்பி எங்கே போனீங்க? அரவுண்ட் 8 o'clock நான் என்னோட பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணேன். அதுக்கப்புறம் மீட்டிங் இருந்தது, நேராக போலீஸ் ஸ்டேஷன் போனேன். அதுக்கப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போனேன். அதுக்கப்புறம் நான் நேராக இங்கே கோர்ட்டுக்கு வந்துட்டேன். அப்போ காலையில் 8 மணிலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. Yeah, you can say that. நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணுவீங்களா இல்லை மோட்டார் சைக்கிள்லையா? மோட்டார் சைக்கிள். Yet your clothes are spick and span. நேராக நீங்கள் வீட்டிலேருந்து வந்த மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ், நான் உங்கள் ஸ்டேட்மெண்ட் படித்தேன். அதில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கன்னா, that the commander's clothes were spick and span and அவர் கையில் ஒரு மார்க் இருந்துச்சு. Yes, now that you mention it. My apologies, Your Honor. நான் சொல்ல மறந்துட்டேன். ஆமாம், கமாண்டர் ரிஸ்டில் ஒரு மார்க் இருந்தது. பரவாயில்ல, இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மார்க்கை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஒரு சின்ன கீரல் மாதிரி இருந்தது. சின்ன கீரல், அவ்வளோதான். பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்போ தான் அடிப்பட்ட மாதிரி இருந்தது. ஆஃபீஸர் லோபோ, நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்லுங்கள். அதாவது அந்த மார்க் 2 பேருக்கு நடுவில் சண்டை நடக்கும்போது அந்த மார்க் விழ வாய்ப்பு இருக்கு. அப்சல்யூட்லி நடக்க வாய்ப்பு இருக்கு. அதோட அந்த சண்டையோட சேர்த்து ட்ரெஸ்ஸும் அழுக்காக வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. They were spick and span. Yes. And thank you for explaining the wound. I have immense respect and admiration for you, Kawas. Let me tell you, no other lawyer will be able to do to this case what I'm doing. உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பாம்பேல இருக்கிற 15 பெரிய பெரிய லாயர்ஸ் இந்த கேஸை எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, எக்ஸப்ட் மீ.
You were in the naval cell because of me. Your wife is standing by you because of me. Your parents are hoping that one day their son will come back because of me. At least you can do assure some bloody respect. இங்க பாருப்பா, உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். Mom, I'm really sorry. ஹலோ மேனன். சொல்லுங்க பண்டிட் சார். நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. அப்படியா? ஐ ஷுவர் பண்டிட் சார்? ஹலோ, எஸ் சார். மேனன் சார், அப்படி இதுக்கு முன்னாடி எதுவும் நடக்கல? இதுக்கு முன்னாடி நம்ம நேவி கமாண்டர் யாரும் மர்டர் குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போனதில்லை. ஓகே சார். தேங்க்யூ.